நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐயூபேக் நேம். ஐயூபேக் நேம்ல நாமன்கிளேச்சர். இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின்ஸ் ஆர் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுல இருந்து கன்ஃபார்மா 1 or 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஐயூபேக் நேம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், அடுத்து சஃபிக்ஸ். ஐயூபேக் நேம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும், ரூட் வேர்ட் இருக்கணும், சஃபிக்ஸ் இருக்கும். இப்போ ஐயூபேக் நேம் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். என்னென்ன காமன்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்னா இப்போ ஆர்ஓஹெச். ஆர்ஓஹெச் ஆல்கஹால். அது ஆர்சிஹெச்ஓனா ஆல்டிகைட். RCO ஆனா கீட்டோன். RCOO கழிச்சுனா கார்பாக்சிலிக் ஆசிட். RCOO ஆனா எஸ்டர். RCONH2 அமைடு. RNH2 அமீன். RNO2 நைட்ரோ காம்பவுண்ட். RNO நைட்ரோ காம்பவுண்ட். RNO நைட்ரசோ காம்பவுண்ட். RNO நைட்ரசோ காம்பவுண்ட். RO ஈத்தர். RS தயோ ஈத்தர். RSH தயோ ஆல்கஹால். ROH ஆல்கஹால். RSH தயோ ஆல்கஹால். CN சயனைடு. CN சயனைடு. அதாவது NC N வந்தாலே முன்னாடி N வந்தாலே ஐசோசயனைடு. CNO cyanate. NCO isocyanate. SCN thiocyanate. NCS isothiocyanate. SO3 கழிச்சு சல்போனிக் ஆசிட். C double bond OX ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைடு. அது C double bond O C double bond O. ஆசிட் அன்ஹைட்ரைடு. அந்த NH2 கைட்ரசின். NH2 கைட்ரசின். NH2 கைட்ரசோ. அது மாதிரி CH டபுள் பாண்ட் NH இமீன்ஸ். அதே C டபுள் பாண்ட் NH சிப்பேஸ். மொத்தம் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. ROH ஆல்கஹால், RCHO ஆல்டிகைட், RCO கீட்டோன், RCOH கார்பாக்சிலிக் ஆசிட், RCO எஸ்டர், RCONH அமைடு, NH அமீன், NO நைட்ரோ காம்பவுண்ட், நைட்ரோசோ காம்பவுண்ட், ஈத்தர், தயோ ஈத்தர், தயோ ஆல்கஹால், சயனைடு, சயனைடு, ஐசோசயனைடு, CNO சயனைட், ஐசோசயனேட், தயோசயனேட், ஐசோதயோசயனேட், சல்போனிக் ஆசிட், ஆசிட் குளோரைடு, ஆசிட் அன்ஹைட்ரைடு, கைட்ரசின், கைட்ரசோ, இமீன்ஸ், சிப்பேஸ். அடுத்து கார்பன் ஆட்டம்.
நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பொறுத்து எத்தனை, அதான் ரூட் வேர்ட். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், கார்பன் ஆட்டம். இப்ப கார்பன் ஒரு கார்பன் இருந்தா ஒரு காம்பவுண்ட்ல ஒன் கார்பன் இருந்தா மெத்து, ஒன் கார்பன் தான் மெத்து. ரெண்டு கார்பன் இருந்தா எத்து, மூணு கார்பன் இருந்தா ப்ரோப்பு, நாலு கார்பன் இருந்தா பியூட்டு, அஞ்சு கார்பன் இருந்தா பென்ட். அதாவது இப்போ வந்து ஒரு கார்பன் மெத்துனா வந்து அல்கைனா தான் மீத்தேன் ஆகும், அல்கினா தான் மீத்தீன் ஆகும், அல்கைனா தான் மீத்தைன் ஆகும். அந்த மீத்தின் மீத்தைன் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர்ல கிடையாது, அல்கின்ல, அல்கின்ல. இப்ப செகண்ட் மெம்பர் பார்க்கும்போது ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தைன். அடுத்து புரோப்பேன், புரோப்பின், புரோப்பைன், பெண்டேன், பெண்டின், பெண்டைன் அப்படி வரும். அதுமாதிரி 6 கார்பன் தான் கெக்ஸ் சொல்லுவோம். அது 7 கார்பன் தான் கெப்டுமோ, கார்பன் 8 இருந்தா ஆப்டுமோ, கார்பன் 9 இருந்தா நானுமோ, கார்பன் 10 இருந்தா டெக்குமோ, அது மாதிரி கார்பன் 11 இருந்தா யூனிடெக், கார்பன் 12 இருந்தா டோடெக், கார்பன் 13 இருந்தா ட்ரைடெக், கார்பன் 14 இருந்தா டெட்ராடெக், கார்பன் 14 டெட்ராடெக். அது மாதிரி கார்பன் 15 அப்படின்னா பென்டாடெக், கார்பன் 16 ஹெக்ஸாடெக், கார்பன் 17 கெப்டாடெக். இப்படி போனா கார்பன் 18 ஆக்டாடெக், கார்பன் 19 நானாடெக், கார்பன் 20 கார்பன்ஸ் இருந்தா ஐகோசன். அதாவது 20 கார்பன்ஸ் அல்கேனா இருந்தா ஐகோசேன், அல்கீனா இருந்தா ஐகோசின், அல்கைனா இருந்தா ஐகோசைன். 20 கார்பன் இருந்தா ஐகோசைன். அது 21 கார்பன் சி, 21 கார்பன் இருந்தா கென் ஐகோஸ். அது 22 கார்பன் இருந்தா டோகோசேன். அது கார்பன் 30 இருந்தா ட்ரையாகான். அடுத்தது கார்பன் 40 இருந்தா டெட்ராகான். கார்பன் 15 தான் பெண்டா, கார்பன் 16 தான் ஹெக்ஸா, கார்பன் 17 தான் கெப்டா, கார்பன் 18 தான் ஆக்டா, கார்பன் 19 தான் நானோ, கார்பன் 100 தான் டெட். நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மெயினா ஐபன் நேம் கண்டுபிடிக்க எல்லாம் வேணும். ஃபர்ஸ்ட் 12 வரைக்கும் பார்க்க போகும். அதாவது கார்பன் 1 மெத்து, 2 எத்து, 3 ப்ரோப்பு, 4 பியூட்டு, பென்ட், கெக்ஸ், கெப்ட், ஆக்ட், நானு, டெக்கு, யூடெக், டோடெக். அதாவது கார்பன் 12 வரைக்கும் நம்ம மெயினா கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க படிக்கலாம், படிச்சுக்கலாம், வேணா ஸ்கிப் பண்ண பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப பார்த்தது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும் பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷன் குரூப்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எழுதும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஆல்கஹால் இருக்குன்னா ROH இருக்கும்போது ப்ரிஃபிக்ஸ் இருந்தா கைட்ராக்சின் ஆகும். அதே சஃபிக்ஸா இருக்கும்போது OL ஆல் முடியும். அதே மாதிரி ஆல்டிகைடு இருக்கு, ஆல்டிகைடு ப்ரிஃபிக்ஸா ஃபார்மேல் எழுதுவோம். அதே மாதிரி சஃபிக்ஸ்ல AL, எத்தனைல், ப்ரோப்பனைல், பியூட்டனைல், பென்டனைல், கெக்ஸனைல், கெப்டனைல் அப்படி எழுதும். இப்ப அதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எப்படி வருது, என்னென்ன காம்பவுண்ட்ஸ், சம் காம்பவுண்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் தான் உண்டு. எக்ஸாம்பிள் குளோரோ, கேரஜின் வந்து ப்ரிஃபிக்ஸ் மட்டும் தான் வரும். ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயரோ அதே மாதிரி வரும். அதே மாதிரி மெத்தில், எத்தில், ப்ரோப்பைல், பென்டைல் அது மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்கஹால். ஆல்கஹால் ப்ரிஃபிக்ஸ் என்ன எழுதணும், சஃபிக்ஸ் என்ன எழுதணும். ஆல்கஹால்னா ROH, அதுதான ROH. ப்ரிஃபிக்ஸ்ல கைட்ராக்சின் எழுதும், சஃபிக்ஸ்ல OL எழுதும். எக்ஸாம்பிள் மெத்தனால், எத்தனால், ப்ரோப்பனால், பியூட்டனால், பென்டனால், ஹெக்ஸனால் அது மாதிரி மெத்தனால். எக்ஸாம்பிள் மெத்தனால் எழுதிக்கலாம்.
எத்தனால் எழுதிக்கலாம். மெத்தனால் எத்தனால் எழுதிக்கலாம். ப்ரோப்பனால், பியூட்டனால், பெண்டனால், ஹெக்ஸனால். இது ஃபுல்லா வந்து ஆல்கஹாலுக்கு சஃபிக்ஸ்ல ஓஎன் எழுதுவோம். ப்ரிஃபிக்ஸா இருந்தா டைட்ராக்சின் எழுதுவோம். செகண்ட் வந்து ஆல்டிகைடு. ஆல்டிகைட்னா RCHO. ப்ரிஃபிக்ஸா இருந்தா ஃபார்மைல். ப்ரிஃபிக்ஸா இருந்தா ஃபார்மைல் எழுதுவோம். சஃபிக்ஸா இருந்தா AL. மெத்தனைல், எத்தனைல், ப்ரோப்பனைல், பியூட்டனைல், பெண்டனைல் ALல முடியும். எக்ஸாம்பிள் வந்து மெத்தனைல், அது எத்தனைல், ப்ரோப்பனைல், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். அது வந்து கீட்டோன். கீட்டோன் RCOR. கீட்டோன்னா RCOR. ப்ரிஃபிக்ஸா இருந்தா ஆக்சோ அல்லது கீட்டோன் எழுதிக்கலாம். ப்ரிஃபிக்ஸா இருந்தா ஆக்சோ அல்லது கீட்டோ. சஃபிக்ஸா இருந்தா ONE. எத்தனோன், ப்ரோப்பனோன், பியூட்டனோன், பெண்டனோன், ஹெக்ஸனோன், டெப்டனோன் அப்படி வரும். அதாவது CH3, C டபுள் பாண்ட் O, CH3. இந்த காமன் நேம் என்ன வரும்? ப்ரோப்பனோன். அது மாதிரி CH3, CH2, C டபுள் பாண்ட் O, CH3. இது 2 ப்ரோப்பனோன், இது 2 பியூட்டனோன். 2 பியூட்டனோன். The ketone, fourth, carboxylic acid. Carboxylic acid na RCOOH. Carboxylic acid na RCOOH. Prefix அந்த carboxyl எழுதணும். அது suffix அந்த oic acid எழுதணும். Example methanoic acid, ethanoic acid, propanoic acid. COOH. ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருக்கு, அப்ப மெத்தனாயிக் ஆசிட். ரெண்டு கார்பன்ல எத்தனாயிக் ஆசிட். COOH, CH3, COOH, எத்தனாயிக் ஆசிட், ப்ரோப்பனாயிக் ஆசிட். அடுத்தது எஸ்டர். எஸ்டர்னா RCOR. எஸ்டர்னா பிரிஃபிக்ஸ் இருந்தா அல்காசி கார்பனேட். ப்ரிஃபிக்ஸ் அந்த அல்காசி கார்பனேட். சஃபிக்ஸ் அந்த எத்தனாய்ட், AT முடியும். எத்தனாய்ட், ப்ரோப்போனைட், பியூட்டனைட், பெண்டனைட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் இப்ப CH3, COOCH3 இப்படி. CH3, COOCH3னா இப்ப ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு கார்பன், ரெண்டு கார்பன் இருக்கு. இதுல CH3 மட்டும் இருக்கு. அப்ப CH3 என்ன? மெத்தில். மெத்தில் எத்தனோயேட். மெத்தில் எத்தனோயேட். அதாவது O கருத்து உள்ளதுதான் அல்கைல் குரூப். அல்கைல்னா அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்னா இப்ப CH4 மீத்தேன். CH4 மீத்தேன். இதுல ஒரே ஒரு கைட்டுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு CH3 அதுமாதிரி C2H5 அப்படி போட்டா வந்து மெத்தில் ஆயிடும், எத்தில் ஆகும். CH3 மட்டும் போட்டோம்னா மெத்தில். அடுத்தது C2H5 அப்படி போட்டாங்கன்னா எத்தில். C3H7 போட்டா ப்ரோப்பைல். அப்ப இது எல்லாமே ஆர். இந்த ஆர் குரூப் அல்கைல் குரூப். சிஸ்து வந்து ஆசிட் குளோரைட். ஆசிட் குளோரைட்னா C டபுள் பாண்ட் O X. இல்ல ஆசிட் கேலைட் எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் O X. C டபுள் பாண்ட் X. இப்ப பிரிஃபிக்ஸ் அந்த கேலோ கார்பனைல். கேலோ கார்பனைல். சஃபிக்ஸ் அந்த ஆயில் கேலைட். எக்ஸாம்பிள் எத்தனாயில் குளோரைட், ப்ரோப்பனாயில், புரோமைட். இப்ப CH3, COCl புரியுங்களா? இப்ப ரெண்டு கார்பன் இருக்கு, ரெண்டு கார்பனா எத்து. அப்ப வந்து எத்தனாயில் குளோரைட். மூணு கார்பன் தான் ப்ரோப்பு, ப்ரோப்பனாயில் குளோரைட். நாலு கார்பன் தான் பியூட்டு. இப்ப பியூட்டனாயில் குளோரைட்.
அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப்ல அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆல்கஹால்ல ஆர்ஓ கழிச்சு வந்தா ஆல்கஹால். அதே எஸ்னா இன்ஆர்கானிக்க பொறுத்த வரைக்கும் சல்ஃபர்மோ, ஆர்கானிக்க பொறுத்த வரைக்கும் தயோ. இப்ப ஆர் எஸ் வந்தா நேம் வந்து தயோ ஆல்கஹால். தயோ ஆல்கஹால் பிரிஃபிக்ஸ் இருந்தா மெர்காப்டோன் எழுதணும். பிரிஃபிக்ஸ்ல மெர்காப்டோன் எழுதணும். சஃபிக்ஸ் இருந்தா தயால். சஃபிக்ஸ் இருந்தா தயால்னு எழுதணும். அதே மாதிரி ஆர்சி அமைடு. அமைடு பிரிஃபிக்ஸ் இருந்தா கார்பமைல். பிரிஃபிக்ஸ் இருந்தா கார்பமைல். சஃபிக்ஸ் ஆகும்போது அமைடுன்னு எழுதணும். எக்ஸாம்பிள் CH3 C++O NH2. இப்ப எத்தனை கார்பனேட் இருக்கு? 2 கார்பனேட் இருக்கு. 2 கார்பனேட்னா எத்து. அப்ப எத்தனை அமைடு? 2 கார்பன் எத்தனை அமைடு? அதுமாதிரி CH3 CH2 C++O NH2 மொத்தம் 3 கார்பன் தான் ப்ரோப்பு. அப்ப புரோப்பனாமைடு. எத்தனை அமைடு? புரோப்பனாமைடு. அடுத்து வந்து RNH2. RNH2னா அமீன். அமீன் பிரிஃபிக்ஸ் இருந்தா அமினோ. சஃபிக்ஸ் இருந்தா அமீன். பிரிஃபிக்ஸ் இருந்தா அமினோ, சஃபிக்ஸ் இருந்தா அமீன். எக்ஸாம்பிள் இப்ப CH3 NH2 நேம் பாத்தீங்கன்னா மெத்தனமைன். எக்ஸாம்பிள் மெத்தனமைன். ஏன்னா CH3 NHCS இப்படி இருந்தா N மெத்தில் மெத்தனமைன். நேம் வந்து N மெத்தில் மெத்தனமைன். RNH2னா அமினோ. அமீன்ஸ் வந்து பிரிஃபிக்ஸ்ல அமினோ எழுதிக்கலாம், சஃபிக்ஸ்ல அமீன் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இவ்வளவுதான் பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து வரும். எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆல்கஹால். ஆல்கஹால்ல கைட்டாக்சி ஓஎல் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் ஆல்டிகைட் பார்த்தா ஃபார்மைல் எழுதணும், இல்ல ஆக்சோன் சொல்லலாம். ஏன்னா சஃபிக்ஸ்ல வந்து ஏஎல் எத்தனை ப்ரோப்பனேன் பியூட்டனேன் அது மாதிரி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸ் மட்டும் வரும். சம் ஃபங்க்ஷன் குரூப் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் வரும், சஃபிக்ஸ் எதுவுமே வராது. அந்த ஃபங்க்ஷன் குரூப் எல்லாம் பார்த்துக்கலாம். சம் ஃபங்க்ஷன் குரூப் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் வரும், சஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ அதே ஃபங்க்ஷன் குரூப் என்னன்னா ப்ரிஃபிக்ஸ் ஒன்லி, சஃபிக்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து கேலஜன். ஃபங்க்ஷன் குரூப் நேம் வந்து கேலஜன். அதாவது எக்ஸ். எக்ஸ்ல கேலஜனை பொறுத்தவரைக்கும் ஃப்ளோரின் இருக்கு, குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு, அயோடின் இருக்கு. அப்ப ப்ரிஃபிக்ஸ்ல என்னன்னா ஃப்ளூரோ. சஃபிக்ஸ்ல அதே ப்ரிஃபிக்ஸ்ல குளோரின் குளோரோ, புரோமின புரோமோ, அயோடின அயோடோன்னு எழுதணும். ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ CH3Cl குளோரோ மீத்தேன். நேம் வந்து குளோரோ மீத்தேன் எழுதிக்கலாம். CH3 CH2Cl இப்படி இருந்தா குளோரோ ஈத்தேன். குளோரோ ஈத்தேன் எழுதிக்கலாம். அதே மாதிரி CH3 அதாவது நம்ம அப்படியே லாஸ்டா பார்த்தோம் CH4னா மீத்தேன்னு. ஒரே ஒரு கைக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு CH3 மட்டும் போட்டோம்னா மெத்தில் ஆயிடும். CH மட்டும் போட்டா மெத்தில். அதே மாதிரி C2 கைசிஸ்னா ஈத்தேன். இதுல ஒரே ஒரு கைக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு C2 கைஸ்5 மட்டும் போடும்போது எத்தில் ஆகும். அது மாதிரி C3 கைச்சேட்னா ப்ரோப்பைனு. அது மாதிரி C3 கைஸ்7 ஒரே ஒரு போட்டா வந்து ப்ரோப்பைன் ஆகும். அதான் அப்ப CH3 மெத்தில். மெத்தில் அது மாதிரி CH3 CH2 இப்படி போட்டோம்னா வந்து எத்தில். இப்ப மெத்தில்னா ஃபார்முலா என்னன்னா CH3 CH CH3 CH3
இப்போ ஸ்ட்ரெயிட் செயின்ல பார்க்கும்போது எத்தனை கார்பன் ஆட்டம்? மொத்தம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. 3 கார்பன் ஆட்டம் புரோப்பேன். 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா புரோப்பேன். 2வது கார்பன்ல CH3 இருக்கு. அப்புறம் 2வது கார்பன்ல இப்போ ப்ரிஃபிக்ஸ் 2 மெத்தில் புரோப்பேன். 2 மெத்தில் புரோப்பேன். அடுத்தது OCH3 வந்தா மீத்தாக்சி. நேம் வந்து மீத்தாக்சி. ப்ரிஃபிக்ஸ் எழுதும்போது மீத்தாக்சி. அதுமாதிரி சஃபிக்ஸ் எழுதும்போது OC2 கைச்பேன் இப்படி வந்தா ஈத்தாக்சி. அதான் நம்ம ஈத்தர் பார்த்துப்போம். ஈத்தர்னா ROR, அதான் ஈத்தர். ஈத்தர் 2 அல்கைல் குரூப் வரும். 2 அல்கைல் குரூப். ஃபர்ஸ்ட் CH3 OCH3 CH3 OCH3 இப்போ 2 மெத்திலுமே இருக்கு. 2மே மெத்தில் தான். அப்போ ஒண்ணு என்ன? மீத்தாக்சி மீத்தேன். நேம் வந்து மீத்தாக்சி மீத்தேன். இல்லனா டைமெத்தில் ஈத்தர். காமன் நேமா தான் டைமெத்தில் ஈத்தர். அதே ஐபேக் நேம் தான் மீத்தாக்சி மீத்தேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ CH3 CH2 OCH3. இந்த காம்பவுண்ட் பார்க்கும்போது இப்போ ஆக்சிஜனுக்கு லெப்ட் ரைட் பார்க்கணும். லெப்ட் சைடுல எந்த சைடுல கார்பன் ஆட்டம் கம்மியா இருக்கோ அதை நம்ம ஆக்சிஜன் எடுக்கணும். எந்த சைடுல கார்பன் ஆட்டம் கம்மியா தான் என்னணும் அதான் நம்ம ஆக்சிஜன் எடுக்கணும். இப்போ லெப்ட் சைடுல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே ரைட் சைடு இருந்தா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னணும்? மீத்தாக்சி ஈத்தேன். இதே மாதிரி காம்பவுண்ட் தான் 1 2 3. அப்ப 2 மீத்தாக்சி புரோப்பேன். இது எல்லாமே ஈத்தர்ல வரக்கூடியது. அதே மாதிரி இப்போ CH3 இப்ப வந்து ப்ரிஃபிக்ஸ்ல என்னென்ன பார்த்தா மெத்தில் எத்தில் ப்ரோப்பைல் பியூட்டைல் அது மாதிரி இதே மாதிரி இந்த குரூப் அதாவது CH3 அதாவது ஒரே கார்பன் ஆட்டத்தில் 2 குரூப் சேமா இருந்தா ஐசோமம். ஒரே கார்பன் ஆட்டத்தில் சேம் கார்பன் 2 குரூப்ஸ் சேமா இருந்தா அந்த ஐசோ. இந்த நேம் வந்து ஐசோ ப்ரோப்பைல். ஏன் ப்ரோப்பைல்னா வந்து 3 கார்பன் இருக்கு, அதனால வந்து ஐசோ ப்ரோப்பைல்மோ. அது மாதிரி செகண்ட் CH3 இப்படி வந்தா ஐசோ பியூட்டைல். ஏன்னா மொத்தம் 4 கார்பன் இருக்கு. 4 கார்பனத்துல கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன் 2 குரூப் சேமா இருக்கு, அதான் ஐசோ. அப்ப ஐசோ பியூட்டைல். இப்ப இது ஐயூபேக் நேமா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். அப்ப 2 மெத்தில் 2வது பொசிஷன்ல ப்ரோப்பைல் இருக்கு, 2வது செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு. அப்ப 2 மெத்தில் ப்ரோப்பைல். நேம் வந்து 2 மெத்தில் ப்ரோப்பைல். அதே மாதிரி இப்போ வந்து CH3 CH2 இத வந்து செகண்டரி பியூட்டைல். இந்த காம்பவுண்ட் நேம் என்ன? செகண்டரி பியூட்டைல். வந்து செகண்டரி பியூட்டைல். அதே மாதிரி CH3 இந்த காம்பவுண்ட் நேம் வந்து டெர்சரி பியூட்டைல். அதான் நீங்க வந்து 12th படிக்கும்போது வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்சரி படிச்சோம். பிரைமரினா CH2 கார்பன் எந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்தாலும் பிரைமரி. அதே மாதிரி CH கார்பன் இந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்தா செகண்டரிமோ. அதே மாதிரி Cல கார்பன் ஃபங்க்ஷன் குரூப் வரும்போது டெர்சரி. அதாவது டெர்சரி பியூட்டைல். இதே ஐயூபேக் நேமா பார்க்கும்போது இப்ப ஸ்ட்ரெயிட் செயின்ல 2 கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட் செயின்ல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு.
அதே பிரான்ச் செயினா இருந்தா 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸ்ட்ரெயிட் செயின்ல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே பிரான்ச் செயின் ஆக்கும் போது 1 2 3 மொத்தம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், பிரான்ச் செயின் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எந்த கார்பன் லாங்கஸ்ட் கார்பன் செயினோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்னன்னா 2 மெத்தில் ப்ரோப்பைல் நேம் வந்து 2 மெத்தில் ப்ரோப்பைல். அதே மாதிரி CH3 இந்த காம்பவுண்ட் நேம் நியோபென்டைல். மொத்தம் 5 கார்பன் இருக்கு, அதான் நியோபென்டைல். இதே இது ஐயூபேக் நேமா பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் செயின்ல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு, 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. அதே பிரான்ச் செயினும் 3 கார்பன் ஆட்டம் தான். அப்போ ஸ்ட்ரெயிட் செயின்ல 3 கார்பன், அப்போ அப்படியே எடுத்துக்கணும். அப்ப இது ஐயூபேக் நேம் 2,2 டைமெத்தில் ப்ரோப்பைல் 2,2 டைமெத்தில் ப்ரோப்பைல். இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஃபங்க்ஷன் குரூப் பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷன் குரூப் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப் எழுதணும், சஃபிக்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப் எழுதணும், ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேர்ந்து எப்படி எழுதணும், அது எல்லாமே பார்த்தோம். இப்போ ரூல்ஸ் ஃபார் ஐயூபேக் காம்பவுண்ட்ஸ்.